கர்த்தரை நம்புங்க. கையை பிடிச்சி சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை நம்புங்கள். ஆமா, என்ன நம்பாதீங்க. அதாவது மனுஷனை நம்பாதீங்கன்னு சொன்னேன். என்னன்னா என்ன இல்லை, கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புன்னு சொன்னீங்கல்ல, என்ன நம்பாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் மனுஷனை நம்ப மாட்டேன், நான் கர்த்தரை நம்புறேன். அல்லேலூயா. ஆமா, மனுஷன்தான், தேவன் தான். மனுஷன் எப்போ வேணாலும் என்ன பண்ணிடலாம், மாறலாம். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவரோ வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அவர் என்றைக்குமே மாற மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. தேவனுடைய செய்தியை இன்றைக்கு என்னுடைய மனைவி கொடுப்பாங்க. ஆகவே எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படி கர்த்தரை சோதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா உற்சாகத்தோட நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நானும் என்னோட சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 நிமிடம். இந்த அக்டோபர் மாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். ஏன்னா என்னோட பிறந்த நாள் அந்த மாதத்தில், கடந்த ஆண்டு என்னுடைய தாய் சபையில் எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். அப்போ எங்கள் சபையில் போதகர் சொன்னாங்க, இந்த வருஷத்தில் நம்மளோட சபையில் அநேகருக்கு திருமணம் நடக்கிற ஒரு ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்கள் அப்பா 2020 இறந்துட்டாங்க. அப்புறம் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான், எங்கள் அம்மா, நான், எங்கள் அத்தை. அதனால எனக்கு ஒரு திருமணத்தில் ஒரு பெரிய ஒரு நாட்டம் எதுவுமே கிடையாது. என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும். ஏன்னா எனக்கு 20 இல்லை வயசு, சரிங்களா? எனக்கு 30ஐயும் கடந்து 33. அப்போ நான் போகிற இடத்துலலாம் கேட்குறது உண்டு. எங்கள் வீட்டில் என்னுடைய தம்பி, என்னோட தங்கை, இவங்களுக்கே எனக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு. அதனால கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன அவங்க அத்தை மாதிரியே இந்த பிள்ளையும் கல்யாணம் ஆகாமல் இருக்க போதா அப்படின்னு. அப்போ நான் அதை காதிலே வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போ பண்ணி வைக்கிறீங்களோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் போவேன், படிப்பேன். நான் வருஷத்துக்கு ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எக்ஸாமுக்கு போவேன், வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், சர்ச்சுக்கு போவேன், ஏதாவது ஊழியம் இருந்தால் ஊழியத்துக்கு போவேன். இப்படி தான் இருந்துச்சு. இப்போ போன வருஷம் ஜனவரியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடைக்கிறப்ப, இப்போ எல்லாரும் என்னையும் பார்த்தாங்க, இந்த வருஷமாவது இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆயிரணும் அப்படின்னு அநேகர் எனக்காக பிரயாசப்பட்டு ஜெபித்ததுண்டு. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாருன்னா அவர் மறக்கவே மாட்டார். எத்தனை வருடங்கள் ஆனாலும் இல்லை எவ்வளவு தாமதித்தாலும் அவருடைய வார்த்தை என்றும் நிறைவேறும். இப்போ நினச்சே பார்க்கல, அக்டோபர் அந்த டிசம்பர் நவம்பர்லேயே எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. என்னை பொண்ணு பார்க்க வர அன்னைக்கே நிச்சயம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தான் சொன்னோம், யாருக்கும் சொல்லலை, சொல்லாமல் நிச்சயம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நவம்பர் மாதம் வச்சாங்க. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின பிரகாரமாக எனக்கு பெண் பார்ப்பதற்கு என்னுடைய தகப்பனார் கிடையாது. எங்கள் அம்மா வெளி உலகம் அறியாதவர்கள். ஒரு 2 வருஷமாக எங்கள் அத்தை வீட்டை விட்டு வெளியில் போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உடல் ஒரு பலவீனம், அவங்களுக்கு உடல் நலம் சரியில்லாதனால அவங்க வீட்லேயே தான் இருந்தாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தரே எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து, கர்த்தரே அதை கொண்டு கர்த்தரே என்னை
எனக்கு திருமணம் பண்ணி இன்னைக்கு இந்த ஊழியத்தில் உங்கள் முன்னாடி கர்த்தரே என்ன நிற்க வச்சிருக்கிறார். கர்த்தரை நான் கோடா கோடி ஸ்தோத்திரங்களோடும் நன்றிகளோடும் துதிக்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்மளோட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஜெபத்தோட இல்லை யாவரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்ம கிட்ட பேசணும், இடைப்படணும்னு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, அடியேனே இந்த சமூகத்தில் தாழ்த்துகிறேன். ஆவியானவரே, நீர் என் மூலமாக இவர்களோடு இடைப்படுங்க. உங்களோட வசனத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களுடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணுங்க. செவிகளை திறந்தருளுங்க. இயேசுவே, பிதாவே, ஆவியானவரே, நீங்க மாத்திரமே மகிமைப்படுவதாக. மீதமுள்ள நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். என்னோட உங்களோட வேதாகமத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 62 7வது வசனம். சங்கீதம் 62 7வது வசனம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. திரும்பவும் வாசிங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது, யாரும் நம்மளை உயர்த்த முடியாது, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா என்னுடைய ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய மீட்பு, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய உயர்வு, உங்களுடைய விடுதலை தேவனிடத்தில் இருக்கிறது. நம்ம ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு வரலாம், போகலாம். மாதம் மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இந்த மாதம் கூட ஆண்டவர் நமக்கு எபிரேயர் 6:14 கொடுத்தாங்க. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணுவேன். நமக்கு மாதம் மாதம் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தோம். நம்மளை அநேகரால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. நம்ம அநேக நாள் சபைக்கு வரோம், தேவனை தேடுறோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு சில ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்துட்ருக்கோம். ஐயோ, இது இப்போ நடக்குமா, எப்போ நடக்கும், ஏன் இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழும்பலாம். அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து குழம்பிடுறோம். அட, நான் எவ்வளோ ஜெபிச்சாலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நானும் வாரம் வாரம் என்ன பண்ணுறேன், வரேன், ஆனாலும் அப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுபுது. ஆனால் அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நாம தான். நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியலை, ஒரே மந்த நிலையில் அப்படியே இருக்கிறோம், வளர்ச்சியே இல்லாமல் ஒரே இடத்துல அப்படியே தங்கி இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நாம். ஒரு 3 காரியங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16. இதில் அநேகருக்கு தெரிந்த ஒரு சம்பவம், பவுலும் சீலாவும் பற்றின ஒரு சம்பவம். அவங்க 2 பேரும் மக்கதோனியா தேசத்தில் போயிட்டு அந்த பட்டணத்தில் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் ஊழியம் செய்ய போகிறாங்க. அவங்க போகும்போதெல்லாம் எதிர்க்க ஒரு பொண்ணு வருவாங்க, ஒரு பெண். அவளுக்குள்ள குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவி அவளுக்குள்ள இருக்கும். இவங்க போகும்போதெல்லாம் என்ன சொல்வா, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவங்களால தான் நமக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்க்கும் போதெல்லாம். ஒரு கட்டத்தில் பவுலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை பார்த்து ஒன்றும் பண்ணல, திரும்பி பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவி அவளை விட்டு வெளியேறு அப்படின்னோடனே அந்த ஆவி என்ன பண்ணுது, அவளை விட்டு போயிடுது. உங்களுக்கு தெரியும், பீச்சில் அங்கே இங்கேன்னு போனால் வாங்க 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 வாங்கன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனா அவங்க சொல்றதெல்லாம் ஒரே காரியம்தான். உங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க, திருப்பி அடுத்தது வேற ஒருத்தர் போனாலும் அதே காரியத்தை தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. காரணம் அவங்களுடைய வயிற்று பிழப்புக்காக பண்ற ஒரு காரியம். அப்போ இந்த அம்மாக்குள்ள இருக்க அந்த ஆவி போயிட்ட உடனே அவங்களுக்கு சம்பாத்தியம் கிடையாது. அதனால அவங்கள சுற்றி இருக்க ஆட்களுக்கு ஒரே வருத்தம். சே, இந்த வழியா வந்துட்டு நம்ம காசு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்றாங்க, பவுலையும் சீலாவும் குற்றப்படுத்தி அங்க இருக்கிற அதிகாரிங்க கிட்ட அவங்கள அழைச்சிட்டு போறாங்க. வாசிங்க 23 இருந்து வாசிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைசாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைசாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஃபர்ஸ்ட் அவங்கள நல்லா அடி அடி நல்லா உதைக்கிறாங்க, ரெண்டு பேரையும் உதைச்சிட்டு என்ன பண்றாங்க, இப்ப ஜெயில தூக்கியும் போடுறாங்க. வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாற்றி வைத்தார்கள். இப்ப இருக்கிற மாதிரி ஜெயில் மாதிரி அப்ப கிடையாது. அப்ப இருக்கிற ஜெயில் எப்படின்னா ஒரு மலையில குகையில கொடைந்து பண்ணியிருப்பாங்க. அப்ப அது ரொம்ப அறைல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு சரியா கூட மூச்சு விட முடியாது. அவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கையையும் சங்கிலியில கட்டிடுறாங்க. காலை வந்து தொழுமரம் எப்படி இருக்குன்னா இப்படி வாய் எப்படி திறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட காலை அதுக்குள்ள வச்சு என்ன பண்ணுவாங்க, பூட்டிடுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே அப்படி ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அதோட நிப்பாட்டல, அடுத்து ஒண்ணு பண்றாங்க, தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க பாடுறதை யாரெல்லாம் கேட்டா, பக்கத்துல இருக்க அந்த சிறைச்சாலை முழுவதும். ஏன்னா நடுராத்திரி எல்லாம் தூங்குற நேரம், யாரா இது ரெண்டு பேர் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு அநேகர் அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்காங்க. வாசிங்க அடுத்த வசனம். சதிதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. சடிதியிலே பாடின உடனே ஜெயில என்னது ஒரு பூகம்பம் வந்த மாதிரி அஸ்திபாரம் ஆடுது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அது எவ்வளோ ஆட்டம் கொடுத்திருந்தா கதவெல்லாம் தானா வந்து திறந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு குலுங்குச்சு. சிறைசாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைசாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, போதும். அவங்க துதிக்க துதிக்க அவங்க கையில் இருந்த சங்கிலிகள் தானாவே அவிழ்க்கப்பட்டது. இங்கேதான் நம்ம கவனிக்கணும். நம்ம தினமும் ஜெபிக்கிறோம், ஆனா இன்னமும் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் செய்யலைன்னா இதற்கு முதல் காரணம் நாம தேவனை துதிக்கிறோமா? நம்ம அநேக நேரத்துல தினமும் கூட சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஜெபிக்கும் போது அவங்க கணவன் அவங்களோட பிள்ளைங்க படிக்கணும், போகணும், வரணும், வேலைக்கு, என்ன எங்களுக்கு வந்துட்டு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும். ஏசு கிறிஸ்துவ ஒரு பெரிய பேங்கர் ஆக்கிடுறாங்க. எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்படி கிடையவே கிடையாது. இக்கட்டான ஒரு நிலைமையிலையும் அவங்க பாடி துதித்தார்கள். பாடி துதிக்கும் போது நமக்கு என்ன ஜெபிக்கணுங்கிறதே ஞாபகம் இருக்காது. நம்ம பாட்டுன்னு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல அப்படியே ஜாலியா அதை அப்படியே ருசிச்சு ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுவோம், ஆராய்ச்சிட்டே இருப்போம். இதுதான் வந்துட்டு துதிக்கிறது. நீங்க வீட்லயோ இல்ல உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலேயோ குடும்ப ஜெபத்திலேயோ துதிக்கிறீங்களா? இப்ப நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஜெபிச்சிங்க, வேதம் வாசிச்சிங்க? பரவாயில்ல, பண்ணவங்க கையை தூக்குங்க. பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை தானே சர்ச்சில் போய் நம்ம ஜெபிக்க போறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம்னு நினைச்சீங்கன்னா தவறு. வீட்டில் எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றீங்க? ஒருத்தர் தான். ஸ்தோத்திரம்.
சீரியல் பார்க்கும்போது குடும்பமாக உட்காந்துன்னு பார்க்குற பழக்கம் உண்டு. ஏதாவது டிவியில் வந்து ஷோ போடுறாங்க அப்படின்னா சாப்பிடும் போதே குடும்பமாக உட்காந்து பார்க்குற பழக்கம் நம்ம வீடுகளில் இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் குடும்பமாக அப்படியே அப்படியே ஒரு ரவுண்டாக உட்காந்து ஒரே ஒரு பாட்டு பாடி ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு சங்கீதம் ஒன்றா வாசித்து ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்பதற்கு நம்மளால் முடியல. உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரலை அப்படின்னா இது ஒரு காரணம். குடும்ப தலைவர்கள் தலைவிகள் இதை நீங்கள் கொண்டு வரணும் வழக்கத்துக்கு. குடும்ப தலைவர் எது சொன்னாலும் செய்கிறீங்கல்ல, சகோதரர்லாம் சொல்லணும், எல்லாம் வாங்க ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஜெபிக்கலாம். பிள்ளைங்களை எனக்காவது கேட்குறீங்களா, தினமும் ஜெபிக்கிறீங்களா, இன்னைக்கு வேதம் வாசிச்சியா, கல்யாணத்தை ஜெபிச்சியா? வேலைக்கு டயத்துக்கு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம். இந்த பிள்ளைங்களை ரெடியாக்கி இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு சாப்பாடு கட்டி எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த சில காரியங்களை நாம் மறந்துடுறோம். பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா நீங்கள் தான் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும். நீங்கள் தான் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அதை கண்டிப்பாக செய்யணும். உங்கள் வீட்டில் பாட துதிக்க ஜெபிக்க காரியங்கள் மாறும். அந்த அதிகாரத்தில் அந்த கடைசி வசனம் வாசிங்க, கடைசி 2 வசனம். அந்தபடியே அவர்கள் சிறைசாலையில் இருந்து புறப்பட்டு லீதியார் இடத்திற்கு போய் அதுக்கு முந்தின வசனமும் படிங்க. அவர்களுடைய தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணாங்கன்னா அவங்கள அடி அடி நடிச்சு ஜெயில தூக்கின்னு வந்து போட்டாங்க. அவங்க பாடி துதிக்க ஆரம்பிச்ச உடனே அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் கிட்ட தயவா பேசி அப்படியே கும்பிடுறாங்க. ஐயா நீங்க தயவு செய்து இந்த ஊரை விட்டு என்ன பண்ணிடுங்க, எங்கேயாவது போயிடுங்க. பாத்தீங்களா அவங்களுடைய பாட்டினுடைய வல்லமை, துதியின் வல்லமை, ஜபத்தின் வல்லமை. எப்படி ஆரம்பிச்சவங்க போகும்போது வெளியில கூட்டு வந்து, எந்த ஜெயில் கைதியா வெளியில கூட்டு வந்து ஐயா போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஜபத்தின் வல்லமை. வேதம் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்துல நம்மளோட விண்ணப்பமும் இருக்கும், ஆனா துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசனம் அந்த இடத்துல இருக்கும். பவுலும் சீலாவும் துதிக்கும் போது கர்த்தர் அங்க இறங்கி வந்தார். அதனாலதான் அவ்வளோ பெரிய ஒரு குலுக்கல், ஒரு ஆட்டம், சங்கிலி கதவு எல்லாம் தானா உடைச்சிக்கிச்சு. ஏன்னா கர்த்தர் அங்க இறங்கி வந்தாரு. நீங்க துதிக்கும் போதுதான் கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தருடைய பிரசனம் இல்லாம கர்த்தருடைய சமூகத்தை உணராம நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜெபம் உங்க வீட்டு கூரைய கூட பிச்சுட்டு போவாது. அதனால நீங்க அதிகமா தேவனை துதிக்க ஆரம்பிங்க. அதுவும் சகோதரிமார்கள் சகோதரர்கள் அதிகாலை ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகாலை ஜெபத்தினால கிருபை பெருகும். உங்க வீட்டில் காரியங்கள் எல்லாம் மாறும். உங்க பையன் உங்க பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா, அவங்க நீங்க சொல்றது கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா, செவி சாய்க்காம இருக்கிறாங்களா, காலையில எழுந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, எல்லாமே மாறும். ஒவ்வொரு நாளும் அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்களால் எப்போ வந்துட்டு எழுந்துக்கு இல்லை, எப்போ முழிப்பு வருதோ, 3 மணிக்கு டக்குன்னு ஒரு முழிப்பு வருதா, இல்லை நீங்கள் வந்துட்டு பாத்ரூம் போகணுன்னு நடுவில் எழுந்துக்கிறீங்களா, பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்துருங்க, நீங்கள் மெதுவாக கூட எழுந்துக்கோங்க. அதனால் முதல் காரணம் நம்மளுடைய ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம துதிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. 2வது காரணம் நான் சொல்கிறேன். சங்கீதம் 91:15 சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். முதலாவது பார்த்தீங்கன்னா அவன் என்னை நோக்கி, அந்த முதல் கண்டிஷனே என்னன்னா நீங்க முதல்ல கூப்பிடணும். ஆண்டவரை கூப்பிட்டா தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு பதில் கொடுப்பார்.
ஆதியாகமம் 39. இதுவுமே நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம். ஆதியாகமம் 39ல பார்த்தீங்கன்னா, யோசேப்பை போத்திபாரனுடைய வீட்டில் வேலைக்கு இருக்கிறாரு. அங்கே போத்திபாருடைய மனைவி, யோசேப்பு ரொம்ப அழகான ஒரு வாலிபன், அவனை பார்த்து அவன் மேலே ஒரு இச்சை. அந்த இச்சை வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவனை எப்படியெல்லாம் வழி மறைக்குது அவன்கிட்ட வம்பு பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. 39:9 வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். மோசே வந்த பிறகுதான் கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் வந்துச்சு. ஆனா யோசேப்புக்கு யார் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்தா? யோசேப்பு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவன் என்ன பண்றானா, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதை கடைபிடிக்கிறவனாக இருந்தான். இதுதான் ரெண்டாவது காரணம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சு இருக்கிறோமா? யோவான் 8:31-32 வாசிங்க. யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ நான் எப்படி சத்தியத்தை அறிஞ்சிக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்து இருக்க வேண்டும். கர்த்தர் பேசின வார்த்தைகள் தான் உபதேசம். கர்த்தர் நமக்கு எதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ அதில் நிலைச்சிருக்கணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதையும் நம்ம பின்பற்றணும். இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. நம்ம அநேக நேரத்தில் கர்த்தரை என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப அப்படியே சாதாரணமாக, பரவாயில்ல ஒரு முறை தானே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நம்மளை மன்னிச்சிருவார், அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அதனால தான் நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வராமல் அப்படியே தடையாயே நிற்கிறதுக்கு இரண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சு தேவனுக்கு பயந்து, நான் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சட்டையை என்ன பண்றாரு, அந்த இடத்துல கழட்டி விட்டுட்டு ஓடிடுறாரு. 21 வாசிங்க. 21 23. ஆதியாகமம் 39 21 23. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அவரை தூக்கி என்ன பண்றாங்க, ஜெயில போட்டுறாங்க. ஆனா யோசேப்பு உண்மையா இருந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சிருந்ததுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, முதல்ல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நீங்க வேதத்துல நம்ம வாசிக்கிற காரியங்களை கடைபிடிக்கும் போது முதல்ல யார் உங்க கூட இருப்பா, கர்த்தர் உங்களோட இருப்பார். ரெண்டாவது, அவன் மேல் கிருபை வைத்து. ரெண்டாவது காரியம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரேஸ், கிருபை கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் வாழ்க்கையில ஒரு உயர்வு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஒரு வளர்ச்சி, ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், சந்தோஷம் வீட்டில்.
சரீரத்தில் சுகம், ஆரோக்கியம், பலன், இதுக்கெல்லாம் தேவை கர்த்தருடைய கிருபை. இப்போ நம்ம கர்த்தருடைய கிருபை வேணும் அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையில் நிலைச்சிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைன்னா என்னது? எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 19 வாசிங்க, 7 வாசிங்க, 7 11. சங்கீதம் 19 7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்படியே நிப்பாட்டுங்க. வேதமே வேதத்தை பத்தி சொல்லக்கூடிய சாட்சி இது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை பெர்ஃபெக்ட், அதுல ஒரு குறை கிடையாது. ரெண்டாவது, அது என்ன பண்ணுது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. உங்க ஆத்துமாக்கு உணவு, ஆவிக்கு உணவு. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? தினமும் வாசிக்கணும், தேடி தேடி வாசிக்கணும். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷத்திற்குமா இருக்கிறது. அப்ப செம்மையான காரியங்கள், உங்களை நேர்வழியாய் நடத்தக்கூடிய காரியங்கள், சந்தோஷம் கொடுக்கிற காரியங்கள். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தூய்மையானது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமா இருக்கிறது. இதனாலதான் சொல்றது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம ருசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணணும்? போகணும். அதை ருசிக்க 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 ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ இனிமையா இருக்கும். கர்த்தருடைய அன்பை ருசிக்க 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 நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருக்கு இருக்கிற குணாதிசயங்கள்லாம் நமக்குள்ள என்ன பண்ணிரும்? வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் இந்த கர்த்தருடைய வேதம் அப்படின்னும் போது ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல போகிறேன். இது லண்டனில் நடந்துச்சு. ஒரு சின்ன சிறுமி, ஒரு 4 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா மரிச்சு போயிடுறாரு. அவங்க அப்பா ஒரு நெசவாளி. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவளுடைய தாயும் அந்த சிறுமியும் மட்டும்தான். அவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் போகணும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சபையில் மட்டும்தான் வேதாகமம் இருக்கும். நமக்கு அந்த பிரிண்டிங் டெக்னாலஜி எல்லாம் அவ்வளோ அப்போ வராத ஒரு காலகட்டம். அப்போ இந்த பெண் அந்த சிறுமியும் அவங்க அம்மாவும் அப்படியே போயிட்டு ராத்திரி நேரத்தில் வரும்போது அந்த பாதையில் ரொம்ப இருட்டாக இருக்குது. அப்போ அன்னைக்கு போதகர் பிரசங்கம் பண்ணது ஞாபகம் வருது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். அது அவளுக்கு என்ன பண்ணுது? ஞாபகம் வருது. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை. 8 வயசு ஒரு சின்ன பிள்ளைக்கு மனசில் என்ன ஆசைன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தேடி தேடி வாசிக்கணும். அப்போ அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே வரும்போது அந்த பிள்ளை சொல்லுது, மா எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, பைபிள் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு கிடைக்கிற மாதிரிலாம் இப்போ கிடைக்காது. யாரோ ஒருத்தர் தான் பைபிள் வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலுக்கே அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் ஒரு 4 மைல் தூரம் நடந்து போயிட்டு நடந்து வரணும். அப்போ ஒரு நாள் துணி அவங்க ஆற்றுல தான் துவைப்பாங்க. ஆற்றுல துவைச்சிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு யோசனை, நம்ம வீட்டு துணி மட்டும் இல்லை, மற்றவங்களோட துணியும் நம்ம துவைக்கலாம். அவங்க ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசை என்ன பண்ணலாம்? சேர்த்து வைக்கலாம் பைபிள் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்குது. இப்போ அவங்க வீட்டுக்கு எதிர் வீடு ரொம்ப வசதியான ஒரு பணக்கார வீடு. அவங்க வீட்டில் பைபிள் இருக்குது. அந்த பிள்ளை அதுக்குன்னு அவங்க வீட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆண்டி கிட்ட உட்காந்து பேசிட்டு அந்த வேதாகமத்தை என்ன பண்ணோம்? ஆசையாக பிரித்து வாசிக்கும். அப்போ அவங்க கிட்ட சொன்னச்சான், எனக்கு ஒரு
பைபிள் வேணும், அது வாங்கிறதுக்கு தான் நான் எல்லா சின்ன சின்ன வேலையும் செய்து காசு என்ன பண்ணுறேன், சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஒரு வாஞ்சையோடு என்ன பண்ணாங்களாம், கோழி குஞ்சு ஒரு 4-5 அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தாங்களாம். இது கொஞ்சம் பெருசாயிட்ட பிறகு அதோட முட்டையை கடையில் விற்றா உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்தாங்களாம். 1 நாள் 2 நாள் இல்லை, அந்த பிள்ளை வந்து 6 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு என்ன பண்ணுது, சேர்த்து வைக்குது. சேர்த்து வச்சு அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இங்கேருந்து நீ ரொம்ப தூரம் போனோம், அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பைபிள் இருக்குது. ஏன்னா அவங்க ஊரில் பைபிள் கிடைக்கல. அந்த பிள்ளை வந்து கிட்டத்தட்ட இப்போ சொல்லணும்னா 40 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போகுது. நடந்தே போய் கடைசியாக அந்த சர்ச்சுக்குள்ளே போய் அந்த பாஸ்டரையும் பார்த்துடுறாங்க. இந்த பாஸ்டரை பார்த்துட்டு, ஐயா எனக்கு ஒரு 6 வருஷம் அப்படின்னா வந்து கூட்டிக்கோங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன வயசு, 15 வயது. 15 வயது சிறுமி என்ன பண்ணுறா, போய் அந்த பாஸ்டரை பார்த்து, ஐயா எனக்கு பைபிள் கொடுங்க. பாஸ்டர் சொன்னாராம், என்கிட்ட இருக்கிறது ஒன்று தான், அதையும் ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, புக் பண்ணிட்டாங்க, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறுமியின் கண்களில் கண்ணீர் வந்துட்டு அப்படியே வழிந்தோடுது. அதை பார்த்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன் இந்த புள்ள வந்துட்டு அழுவுதுன்னும் போது அந்த பிள்ளை அந்த கதையை சொல்கிறா, நான் 6 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்து நான் உங்ககிட்ட பைபிள் வாங்க வந்தேன் அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப ஒரு என்னவாயிருச்சு, இந்த ஒரு ஆத்மாவுக்கு பைபிள் கொடுக்கலன்னா கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லிட்டு அந்த வேதத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அவங்க தான் மேரி ஜோனஸ். இன்னைக்கு அவங்க முதல்ல வாங்கின அந்த பைபிள் லண்டனில் கேம்பிரிட்ஜ் லைப்ரரியில் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கதையினால தான் அநேகருக்கு வேதாகமம் கிடைக்கும்படியா என்னாச்சு, பிரிண்டிங் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பைபிளுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு. இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், பைபிள் இஷ்டத்துக்கு அங்கங்கே கடாசிடுறோம். சிலர்லாம் ஒன்று பண்ணுவாங்க, நைட்டு தூங்கும் போது பக்கத்தில் பைபிள் வச்சுப்பாங்க தலைமாட்டில். கேட்டால் வந்து அப்போ தான் எதுவும் ஆகாது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கணும், அப்போ தான் பிசாசு பயந்து ஓடுவான். ஐயோ இது ஆண்டவருடைய புள்ள, சும்மா பைபிள் வச்சுக்கிட்டா பிசாசு ஓடிடுமா? பிசாசை விட உங்களுக்கு வேதாகம் தெரியவே தெரியாது. அவனுக்கு தெரியாத வசனமா? அவன் இயேசு கிறிஸ்துக்கிட்டே போய் வசனம் சொன்னான். 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்கீங்களே, இப்படி எழுதியிருக்க, இப்படி செய்யுங்க, மேலே இருந்து கீழே குதிங்க, நீங்கள் குதிச்சாதான் தேவதூதன் வந்து உங்களை பிடிப்பாருன்னு வசனம் சொன்ன ஆண்டவர்கிட்டே. அதனால பைபிள் வச்சிருந்தா பிசாசு ஓடிரும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒரு காரியம் கிடையவே கிடையாது. பைபிள் படிக்காம வச்சிட்டு இருக்கீங்களா, அதுதான் ஒரு தவறான காரியம். இதில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களுக்கு பர்த்டே வந்தால் ஆசையாக பைபிள் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு முறையாவது உங்கள் பிள்ளைக்கு செயின் வாங்கி கொடுக்குறீங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, கொலுசு வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நாம் என்ன பண்ணுறதில்ல, ஒரு முறையாவது வேதாகமத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது கிடையாது. இப்போ இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் ஒரு பெண் தேடி போய் வேதாகமத்தை வாங்கி வாசிக்க அவ்வளோ ஒரு தாகம். ஐயோ கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம் நீங்க கர்த்தர்கிட்ட பேசுறது, வேதம் வாசிப்பு கர்த்தர் உங்ககிட்ட பேசுறது. இப்போ கர்த்தர் உங்ககிட்ட பேசி அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 3வது ஒரு காரியம், நம்மளுடைய விசுவாசத்தில் கர்த்தருக்காக எப்படி வைராக்கியமாக இருக்கணும். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த 6வது அதிகாரமும் நமக்கு தெரிந்த ஒரு அதிகாரம் தான். அதில் என்ன பண்ணுறாங்க, தானியேலை தூக்கிட்டு போய் அதே தான் சிங்க கெபியில போட்டுடுறாங்க. 6-7 வாசிங்க. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி,
தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பிட்டு உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவங்க ஒரு 30 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. அந்த ராஜா, தரியு ராஜாவை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும், வணங்கணும். வணங்காதவர்களை சிங்க கெபியில போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சட்டம் போட்டாங்களா, சரி சரி ஒரு 30 நாள் தானே பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். 10வது வசனத்தை வாசிங்க. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தானியேலுக்கு தெரியும், நம்ம ராஜாவை வணங்கலனா நம்மள என்ன பண்ணிடுவாங்க, சிங்க கெபியில போட்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவ்வளவுதான். இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், தானியேல் ஜெபிச்சாரு, அதனால வந்துட்டு அவருக்கு அற்புதம் நடந்தது கிடையாது. தானியேல் தன்னுடைய உயிரிலும் மேலாக தேவனை கருதினார். என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும், ஆனாலும் இதுக்காக என்னுடைய தேவனை நான் ஆராதிக்காம இருக்க முடியாது. ஏன்னா செத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபிச்சாரோ அன்னையிலிருந்து அந்த 30 நாளும் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க அதை. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து, எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். இப்ப என்ன பண்றாங்க, தானியேல் ஜெபம் பண்றாரு அப்படிங்கிறது, அவர் வந்து ஜன்னல் எல்லாத்தையும் திறந்துக்கிட்டு மேல போய் தைரியமா முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபிக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாரும் போய் ராஜா கிட்ட சொல்றாங்க. 22வது வசனம் வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி அவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க, சிங்க கெபியில போட்டுடுறாங்க. போட்டுட்ட பிறகு நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிங்க. போட்ட பிறகு அந்த ராஜாக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். 2வது, தானியேல் செய்கிற எல்லா காரியங்களும் ரொம்ப நேர்த்தியா ஒழுங்கா சூப்பரா பண்றார். அதனால அவருக்கு ஒரு ரொம்ப மனசு கஷ்டம். ஐயோ தானியேல் என்ன பண்ணுவான், சிங்கம் அவனை சாப்பிட்டுட்டு இருக்குமா, கடிச்சிருக்குமா, கொதறி இருக்குமா அப்படின்றதுலயே தூக்கம் அவருக்கு போயிருச்சு. விடிய காலையில் அவர் என்ன பண்றார், நைட்டு முழுக்கும் தூங்காம ஓடி வந்து மேல இருந்து கத்துறாரு, அந்த கெபிக்குள்ள கத்துறார், தானியேலே நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னும் போது உள்ள இருந்து ஒரு சத்தம், ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை திருப்ப வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கத்தோடைய வாயை மனுஷனால கட்டி போட முடியாது. தானியேலுடைய வைராக்கியம், விசுவாசத்துல ஒரு வைராக்கியம், தேவன் மேல ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தின் பலன் என்ன பார்த்தீங்கன்னா, பரலோகத்துல இருந்தே ஒரு தூதன் என்ன பண்றான், இறங்கி வரான். இறங்கி வந்து தானியேலுக்கு ஒரு ரட்சிப்பு, தானியேலுக்கு ஒரு மகிமை. இப்போ நம்ம 3வது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம வைராக்கியமா இருக்கிறோமா?
இதில் ஒரு வருத்தமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற நாள்லாம் காலையில் சீக்கிரம் எழுந்துப்போம், வேலைக்கு போனோம், பசங்க ஸ்கூலுக்கு போனோம், எக்ஸாமுக்கு போனோம், ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைனாலும் போனோம், இல்லைன்னா சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா தூங்கலாம், மெதுவாக போகலாம். நம்ம ஆராதனையை கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், பரவாயில்ல வீட்டில் ஏதாவது விசேஷமா, பரவாயில்ல சண்டே வா, ரைட் கிளம்பலாம், அதுக்கு அடுத்த வாரம் ஆராதனைக்கு போய்க்கலாம். கிடையாது, வைராக்கியமாக இருங்க. நான் ஒரே ஒரு சம்பவத்தை நான் வந்துட்டு சொல்கிறேன். இது என்னோட தாய் சபையில் நடந்த ஒரு சாட்சி. அந்த தம்பி வந்து என்னுடைய சண்டே ஸ்கூல் மாணவர். அவர் பிகாம் முடித்த உடனே அந்த தம்பிக்கு ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு சம்பளம், ஆரம்ப சம்பளமே ஒரு 30,000 ரூபாய்க்கு. ஏன்னா ஒரு 20 வயசு பையன் படித்து முடித்து வெளில வந்த உடனே அவனுக்கு ஒரு வேலை. ஆனால் அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் அவன் என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும். அந்த தம்பி வீட்டில், நம்ம வீட்டில் இருந்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், சரி போ, உனக்கு முதல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கு, போப்பா, ஒரு 6 மாதமாவது போ, அதுக்கப்புறம் வேற கம்பெனிக்கு மாறிக்கோ அப்படின்னு தான் நிறைய வீட்டில் சொல்லுவாங்க. அந்த தம்பி என்ன தெரியுமா சொன்னான், ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு ஆராதனை தான் முக்கியம், கர்த்தரை அசட்டை பண்ணிட்டு நான் அங்கே போய் சம்பாதிச்சேன்னா அது எனக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. அந்த ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த வேலையை விட்டுட்டான், வேற வேலை கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் எப்படி கனம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய கம்பெனியில் அவன் இப்போ ஃபாரின்ல இருக்கிறார் அந்த தம்பி. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? உங்களோட வைராக்கியம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆராதனையை அசட்டை பண்ணுறீங்களா, திருத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தூங்கிட்டு இருக்கீங்களா? ஊருக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாம் சீக்கிரம் போனோம், ஏதாவது பேக் பண்ணோன்னா காலைல அலாரம் வச்சுலாம் எழுந்துப்பாங்க. இதில் என்ன ஒரு பெரிய காரியம்னா, சபைக்கு வர முடியலன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு காரணம் சொல்லிடுறோம், ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லி நம்மளே நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஏமாற்றிக்கிறோம். நீங்கள் இத்தனை வருஷமாக கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்களை பார்த்து பிசாசு பயந்து ஓடணும். ஐயோ பேர் சர்ச்சுக்கு காலையில் ரெடி ஆகிறாங்க, சனிக்கிழமையே நீங்கள் என்ன பண்ணணும், சபைக்கு ஆயத்தமாகணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே நாளைக்கு நான் வந்து சபையில் ஆராதிக்க போகிறேன், எனக்கு இந்த வாரத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுங்க, என் குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுங்க, நீங்கள் எங்களோட பேசுங்க அப்படின்னு நம்ம ஆயத்தத்தோட வரணும். ஆனால் மாறாக நம்ம ஆராதனையை அசட்டை பண்ணுறோம், போகிற போக்கில் வரோம், வந்துட்டு இங்கே இஷ்டத்துக்கு வந்து நம்ம பாட்டு பாடுறாங்களா பாட்டு பாடுறோம், சொல்கிற வசனம் நமக்கு காது பக்கத்தில் கூட வர்றது கிடையாது, காதுக்குள்ளே வந்தால் தான் உள்ளே போகிறதுக்கு, அது அப்படியே திரும்பி போயிடுது. நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கனப்படுவார். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்குது, வேற யாரும் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியாது, யாரும் உங்களை உயர்த்த முடியாது, கர்த்தர் மட்டுமே அதை செய்வார். எக்ஸாமுக்கெலாம் பயந்து வந்துட்டு ஓடுறீங்கல்ல காலையில் வேலைக்கு, ஐயோ என்னை வேலை மேலே திட்டுவாங்க, இனிமேல் சனிக்கிழமை அலாரம் வச்சுட்டு காலையில் சீக்கிரம் வாங்க. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்கள திருப்பி கேட்பாமா, முதல்ல நீ வாமா டைமுக்கு, பா முதல்ல நீங்கள் வாப்பா, ஏன்பா என்னை கேட்குறீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கோ கேட்பதற்கோ இடம் கொடுக்காதீங்க. மற்ற காரியங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களை திட்டுறீங்கல்ல, சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க. நம்மளுடைய சரீரத்தில் தேவனை துதிக்கவும் மகிமைப்படுத்துறதும் நமக்கு ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களை பாட்டு பாடி துதிச்சு ஜெபிச்சு கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிச்சு கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சு நின்று கர்த்தருக்காக நம்ம ஒரு வைராக்கியத்தோடு நம்ம இருக்கிறோமானால் நம்மளுடைய ரட்சிப்பும் மகிமையும் தேவனிடத்திலிருந்து நமக்கு வரும். ஆமேன், ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிச்சு முடிப்போம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம்,
நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையை இன்னைக்கு நாம சுதந்தரித்துக் கொள்வோம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் எழுந்து கண்ணை மூடி கையை 2யும் உயர்த்தி ஆண்டவர் உங்க வாயை திறந்து நல்லா துதிங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க கர்த்தருக்கு. ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன். என்னுடைய ரட்சிப்பும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நீங்க எங்களை ரட்சியுங்க, எங்களுக்கு விடுதலையை கொடுங்க, எங்களோட அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வாயை திறந்து இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு அறிக்கை செய்யுங்க. நான் தினமும் ஜெபிப்பேன், எங்க வீட்டுல தினமும் ஒரு குடும்ப ஜெபம் நடக்கும், ஆராதனை நடக்கும், பாடல் பாடி நாங்கள் குடும்பமாக இனி நாங்கள் துதிப்போம், தினமும் எழுந்து நாங்கள் ஜெபிப்போம், குடும்பமாக சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிப்போம், வைராக்கியமாக கர்த்தருக்காக எழும்புவோம் அப்படின்னு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. Hallelujah, praise the Lord. Thank you Jesus. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், கர்த்தருக்கு வைராக்கியமா ஒவ்வொரு நாளும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எந்த நிலையில இருந்தாலும் என் ஜீவன் தேவனுக்காக எழும்புவேன். வைராக்கியத்தோடு தேவனுடைய பிள்ளையாக ஜீவிப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். தூயவர் தூயவரே, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. கர்த்தாவே நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த மாதம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த அந்த வாக்குதத்தின் பிரகாரமாக ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய